ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. சிபிஓ அதாவது சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2600 பேருக்கு மேலே எடுக்கிறாங்க இந்தியா முழுவதும். நம்ம தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, என்ன தகுதி, என்ன வயது, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. காக்னிசன்ட்டோட சிஇஓ ரவிக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட 20,000 ஃப்ரெஷர்ஸ் சிடிஎஸ் ஃபில் பண்ண போறாங்களாம். சிடிஎஸ் மட்டும் இல்லாம டிசிஎஸ், விப்ரோ போன்ற கம்பெனிஸும் எடுக்கிறாங்க. ஓகே, எடுக்க போறாங்க, சரி நம்மள எடுப்பாங்களா? அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில் நம்மள்ட்ட இருந்தா நிச்சயமா எடுத்துப்பாங்க. ஏன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணா மட்டும் வேலை கிடைச்சிடாது, ப்ராப்பரான ஸ்கில் நம்மள்ட்டையும் இருக்கணும். அப்படி என்னதான் ஸ்கில் தேவை? டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், யூஏ யூஎக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெவாப்ஸ்னு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறதா கத்துக்கோங்க. ஓகே, எங்கே கற்றுக்கிறது சொல்கிறேன். சூப்பராக கற்றுக்கலாம், அதுவும் உங்கள் வீட்டில் இருந்து ஆன்லைனில் புரியும் வகையில், முற்றிலும் தமிழில். உபியும் ஹச்சிஎலும் சேர்ந்து வழங்குற அப்ஸ்கில்லிங் கோர்சஸ் மூலமாக நீங்கள் உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி டேரெக்டாக ஸ்க்ரோலை பண்ணி கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, வேலை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முன்னணி அரசு வங்கி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு தான், டெம்பரவரியாக கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர்ஸ் அதாவது சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், இன்னையிலேருந்து வர 29ஆம் தேதி வரையும் இருக்குமா. இதற்கான எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ்லி ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து ஜூலையில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சர்க்கிளில் தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே அப்படிங்கிறத அவங்களே கிளியராக வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தாச்சு. பேங்க்கோட வெப்சைட் பாருங்கள், எஸ்பிஐ கெரியர்ஸ் வெப்சைட் தான். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்க்குறது, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யர்ட் ஆன்லைன் ஃபார் த அதாவது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு இருக்காது, ஏன்னா நம்ம தமிழை ஒரு பாடமாக எடுத்து 10th 12th படிச்சிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஒரு ஆன்லைன் எக்ஸாம், ஒரு இன்டர்வியூ, அவ்வளோதான். 2 அப்படிங்கிறது இதற்கானது. மொத்தமாக கிட்டத்தட்ட 2600 பேருக்கு மேலே எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு எவ்வளோ பேர்? ஓகே, ஸோ இதில் பாருங்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி லாங்குவேஜ் வந்து தமிழ். ஸோ நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ் தான். ஓகே, ரெகுலர் வேக்கன்சியில் ஒரு 120 வேக்கன்சியும், பேக்லாக் வேக்கன்சியில் ஒரு 31 வேக்கன்சியும் இருக்குது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ரெகுலரில் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, பேக்லாகில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலர் பேக்லாக் அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, எல்லாமே வந்து நியூ வேக்கன்சி, எல்லா வேக்கன்சிக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், அது மாதிரி தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சர்க்கிளில் வருது. அப்புறம் சென்னைன்னு கொடுத்துருக்காங்களே, அப்போ சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷனாக கிடையாது, சர்க்கிள் தான் சென்னை. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ சென்னை சர்க்கிளில் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் தமிழகம் முழுவதும் ஏதோ ஒரு வங்கியில் இருக்கலாம், எஸ்பிஐ வங்கியில், நியர்பை வங்கியிலையும் கூட இருக்கலாம். பட் 100% தமிழ்நாடுக்குள்ளே தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சியை வகுப்பு வாரியாக பிரித்தும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ. இது வந்து ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு எவ்வளோ. அப்புறம் இடபிள்யூஎஸ், ஜென்ரல் அப்படின்னு சொல்லி வேக்கன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, மத்திய அரசு வேலைவாய்ப்புக்கு தான் ஓபிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட். தமிழக அரசு வேலைவாய்ப்புக்கெல்லாம் அந்த ஓபிசி அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2600 ப்ளஸ் பேக்லாக் வேக்கன்சி எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ளஸ் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 1 by 1 முக்கியமான தகவல் எல்லாமே சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சர்க்கிளுக்கு தான் அப்ளை பண்ணணும். இப்போ சென்னைனா அந்த சென்னை சர்க்கிள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் சொன்னால, அது வந்து 10ஆம் வகுப்பு இல்லைனா 12ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை இல்லை, வில் நாட் பி ரெக்வயர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ வழக்கமாக உள்ள மாதிரி ஒரு வங்கி தேர்வு, வங்கி எக்ஸாம் சிலபஸ் இருக்குல்ல, அதற்கு ஒரு தேர்வு, அப்புறம் ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்குது. எலிஜிபிள் கிரிட்டீரியாவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எலிஜிபிள் தான். இன்கேஸ்
நீங்கள் இயர் ஆஃப் பாசிங் வந்து போடணும். அதாவது இந்த டிகிரி எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறத ஆன்லைனில் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்டில் உள்ளதோ இல்லை ப்ரொவிஷனலில் உள்ளதோ நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்டு வந்த தேதியை கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த இயர் முடித்தவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும், பட் சர்டிஃபிகேட் வந்திருக்கு அதில். அப்படின்னா அந்த ரிசல்ட்டு வந்த தேதியை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் பாருங்கள், இதுதான் வந்து க்ரூஷியல் டேட் 30/4/2025. இந்த டேட்டின் படி ஏஜ் லிமிட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 21லேருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதற்கு இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, 35 வயது வரையும். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 33 வயது வரையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. போஸ்ட் எசென்ஷியல் அகாடமிக் குவாலிஃபிகேஷன், அதாவது கட்டாயம் 2 வருட முன் அனுபவம் இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு வங்கியில் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இல்லை ரீஜனல் ரூரல் பேங்க் இல்லை வேறு ஏதாவது செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லிஸ்டட் பண்ணியிருக்க ஏதோ ஒரு வங்கி. அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே லிஸ்டட் ஆகியிருக்கும். ஸோ ஏதோ ஒரு வங்கியில் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஆஸ் அ ஆஃபீஸர் கிரேடில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அது எந்த ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றின போதுமான தகவல் நான் கொடுத்துருக்கேன் லோக்கல் லாங்குவேஜ்க்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் ப்ளஸ் இன்டர்வியூ 2த்தையுமே வச்சு தான் இருக்குது. எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல இடங்களில் இருக்குது. ஆரம்ப சம்பளம் 48,480 ப்ளஸ் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 60,000க்கு மேலே இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸோ அதுதான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேங்கிங் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் எல்லாமே 120 கொஸ்டின், 120 மார்க்கு, 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை முடிச்சக்கப்புறம் அப்ஜெக்டிவ் டைப்பும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் லெட்டர் ரைட்டிங்கும் எஸ்ஏவும் இருக்குது. இது எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணது தானே. ஓகே, சிலபஸ் ஃபீஸ் பாருங்கள். பொதுப்பிரிவினர் இடபிள்யூஎஸ் ஓபிசினா 750, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூனா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணால் மட்டுமே போதும். ப்ளஸ் இந்த தேர்வுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேவை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஃப்ரீ ட்ரைனிங் தான். இந்த தேர்வுக்கு அவங்க கொடுப்பாங்க தமிழகம் முழுவதும் பல சென்டர்ஸில். வேணும்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். அது கட்டாயம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஹவு டு அப்ளைல வர 29ஆம் தேதிக்குள்ளே எஸ்பிஐ கெரியர் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் போகிற வழக்கமாக நம்ம ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ண என்னென்ன தேவையோ அதே போல் நம்ம இதற்கு அப்ளை பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து ஃபீஸ் இருக்கிறவங்க ஃபீஸ் பே பண்ணிடுங்க. டென்டேட்டிவ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தமிழகத்தில் இவ்வளோ இடங்களில் நடக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி மீட் ஆகுது அப்படின்னா. ப்ளஸ் அனெக்சர் 2ல் ஃபோட்டோ என்ன சைஸ், சிக்னேச்சர் என்ன சைஸ், இது போன்ற தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது மேண்டிட்ரியாக இருக்கிறதுனால அந்த ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டுக்கிறதுல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷர்ஸ் நாட் எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷனில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.